திருச்சிற்றம்பலம். வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டும் தம் வேட்கை ஒழிந்திலர். வேதாந்தம் ஆவது வேட்கை ஒழிந்திடும். வேதாந்தம் கேட் அவர் வேட்கை விட்டாரே. திருச்சிற்றம்பலம். முப்பொருள் நாட்டும் தமிழ்மறை முடிவாம் வேதாந்தம் கேட்டு அயர்புல மாந்தராம் வேதியர் விரும்பினார்கள். வேதாந்தத்தை கேட்டும் நெடுநாள் நிலையாக செய்து வரும் கொலை புலை வேள்வியினை விட்டு ஒழியாமல் இருந்தார்கள். உண்மை வேதாந்தம் என்பது தன்னை சிவனுக்கு அடிமை எனக் கொண்டு அவன் அருள் வழி நிற்பதே. வேட்கையாய் தனக்கென ஒரு சிறிதும் எவ்வகை வேட்கையும் இல்லாமல் இருத்தல். வேட்கை அகன்ற இடமே வேதாந்தம் கேட்டு பயன் அடைந்தற்கு உரிய நயன்சேர் தகுதியிடமாகும். அந்த நிலையில் வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்ட சிவநாட்டமுற்ற விழுமியோர் ஆவர். கொலை புலை வேள்வியால் எய்தும் பயன் நிலையிலா சிறு பயனும் பாவ வாயிலும் ஆகும். வேதாந்தம் என்றால் வேதத்தின் முடிவு என்று பொருள். இந்த பாடல் வேதாந்தத்தின் உண்மையான அர்த்தத்தையும் அதை அடைவதற்கான வழியையும் விளக்குகிறது. வேதாந்த தத்துவத்தை கேட்க விரும்பியவர்கள் வேதாந்தத்தை கேட்ட பின்பும் தங்கள் ஆசைகளை விட்டுவிடவில்லை. வேதாந்தம் என்பது ஆசைகள் அற்ற நிலை. வேதாந்தத்தை கற்றவர்கள் தங்கள் ஆசைகளை விட்டு விடுகிறார்கள். சுருக்கமாக சொன்னால் இந்த பாடல் வேதாந்தத்தை கேட்பது மட்டும் போதாது, அதன் உண்மையான பொருளை உணர்ந்து ஆசைகளை துறப்பதே முக்கியம் என்று கூறுகிறது. வேதாந்தத்தின் நோக்கம் ஆசைகளை ஒழித்து அமைதியான நிலையை அடைவதாகும். வேதாந்தத்தை சரியாக புரிந்து கொண்டு அதன்படி வாழ்பவர்கள் மட்டுமே தங்கள் ஆசைகளை விட்டு உண்மையான ஞானத்தை அடைய முடியும். வேதாந்தம் என்பது இந்து தத்துவத்தின் 6 முக்கிய பள்ளிகளில் ஒன்றாகும். இது உபநிடதங்கள் எனப்படும் இந்து வேதங்களின் இறுதி பகுதிகளை அடிப்படையாக கொண்டது. வேதாந்தம் என்ற வார்த்தை வேதங்களின் முடிவு என்று பொருள்படும். தமிழில் வேதாந்தத்தின் முக்கிய கருத்துக்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். பிரம்மம், இது இறுதி உண்மை, எல்லாவற்றையும் உள்ளடக்கிய எல்லையற்ற மாறாத குணமற்ற ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள். இதுவே அனைத்திற்கும் மூல ஆதாரமாக விளங்குகிறது. அடுத்தது ஆத்மா. ஒவ்வொரு உயிர் இனத்திற்கும் உள்ளே இருக்கும் ஆன்மா, இது பிரம்மத்தின் ஒரு பகுதி. வேதாந்தத்தின்படி ஆத்மா பிரம்மத்திலிருந்து வேறுபட்டதல்ல, அதுவே பிரம்மம்தான். மாயை, இது பிரம்மத்தின் உண்மையான இயல்பை மறைக்கும் ஒரு மாயத் தோற்றம். மாயை காரணமாகவே உலகம் தோற்றம் அளிக்கிறது. மாயை நிலையற்றது மற்றும் பிரம்மத்தை அடிப்படையாக கொண்டது. அடுத்தது முக்தி, அதாவது மோக்ஷா. பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுதல். வேதாந்தத்தின் குறிக்கோள் முக்தியை அடைவதே. இது ஆத்மாவின் உண்மையான இயல்பை உணர்ந்து பிரம்மத்துடன் ஒன்றி இணைவதன் மூலம் அடையப்படுகிறது. அடுத்து வருவது ஞானம், உண்மையான அறிவை பெறுதல். இது பிரம்மத்தின் இயல்பையும் ஆத்மாவின் உண்மையான நிலையையும் பற்றிய அறிவாகும். ஞானம் முக்தியை அடைவதற்கான முக்கிய வழியாக கருதப்படுகிறது. வேதாந்தத்தில் பல பிரிவுகள் இருந்தாலும் மிகவும் பிரபலமானவை 2, அதாவது அத்வைத்த வேதாந்தம். ஆதிசங்கரர் இந்த பிரிவின் முக்கிய பிரதிநிதி ஆவார். இது பிரம்மம் ஒன்றே உண்மை, மற்ற அனைத்தும் மாயை என்று கூறுகிறது. ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றே என்பது இதன் முக்கிய கோட்பாடு. அடுத்தது விசிஷ்டாத்வைத வேதாந்தம். ராமானுஜர் இந்த பிரிவின் முக்கிய பிரதிநிதி ஆவார். இது பிரம்மம், ஆன்மா மற்றும் உலகம் ஆகிய 3ம் தனித்தனியாக இருந்தாலும் பிரம்மமே அனைத்திற்கும் ஆதாரமாக உள்ளது என்று கூறுகிறது. வேதாந்தத்தின் நோக்கம்தான் என்ன? வேதாந்தத்தின் முக்கிய நோக்கம் மனிதர்கள் தங்கள் உண்மையான இயல்பை, அதாவது ஆத்மாவை அறிந்து பிரம்மத்துடன் ஒன்று இணைந்து முக்தியை அடைவதாகும்.
இது தியானம், ஞானம், பக்தி மற்றும் நல்லொழுக்க பயிற்சிகள் மூலம் அடையப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால், வேதாந்தம் என்பது இறுதி உண்மை என்ன, நாம் யார், இந்த உலகத்தின் இயல்பு என்ன என்பதை பற்றிய ஆழமான தத்துவமாகும். இது ஆன்மீக விடுதலைக்கான ஒரு பாதையை வழங்குகிறது. வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டும் தம் வேட்கை ஒழிந்திலர். வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்திடம், வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.